சில விபத்துக்கள் அல்லது சில உயிரிழப்புகள் சம்பந்தப்படாத நபர்களுக்கு அது ஒரு செய்தி, அதுவும் அது சில நிமிடங்கள் அடங்கிய செய்தி. ஆனால் அந்த சம்பவத்தில் பாதிப்படைந்த அல்லது அந்த சம்பவத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அது வாழ்நாள் முழுவதுமே வலியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம். அதனை தாண்டி அவ்வாறான விடயங்களுக்கு நீதி கிடைக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக மக்கள் யாருமே யோசிப்பதில்லை. அது மக்களின் இயல்பு. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நீதி என்பது கிடைக்க வேண்டும். அது தொடர்பாக பேச வேண்டும். அந்த வகையில் தான் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியிலே அண்மையில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. அதாவது மணல் ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் ஒன்று மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களை மோதி தள்ளி இருந்தது. அதிலே ஒரு பெண் உயிரிழந்திருந்தார். அந்த பெண்ணின் இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் வீதி வாகையடி சந்தியை அண்மித்த பகுதியிலே கடந்த 21ஆம் திகதி ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது மணலேற்றி சென்ற உளவு இயந்திரம் அதிவேகம் காரணமாக அந்த உளவு இயந்திரத்தில் பிரேக் பிடிக்காததால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரை மோதி தள்ளியதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் போது அவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் அந்த மோட்டார் சைக்கிளை தட்டி வீழ்த்தியதை தொடர்ந்து பெண்ணும் அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞனும் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து சென்ற பெண் கீழே விழுந்த நிலையில் அந்த பெண்ணின் மீது உளவு இயந்திரத்தின் டயர் ஏறியதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திலேயே குறித்த பெண் உயிரிழந்திருந்தார். 46 வயதுடைய நந்தகுமார் ஜெயலட்சுமி எனப்படுகின்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரது இறுதி கிரியைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. குறித்த பெண் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர். திருமணம் முடித்து கொடிகாமம் பகுதியில் சில காலம் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவரது இறுதி கிரியை யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியிலே அவரது தாயாரின் இல்லத்திலே இடம்பெற்றிருந்தது. அதிலே பல நூறு பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒரு துயரமான சம்பவம். ஒரு இளம் குடும்ப பெண் உயிரிழந்திருக்கின்றார். அதனை தாண்டி இந்த உயிரிழப்பு என்பது அவர்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு வலியை மனதிலே கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிலையில் அந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் மறுநாள் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்றார் என்கின்ற அடிப்படையிலே, அதாவது சந்தேகத்தின் பேரிலே நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை எதிர்வருகின்ற 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. அதனைத் தொடர்ந்து அந்த உளவு இயந்திரத்தின் உரிமையாளர் ஒரு பெண் என்றும் அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் அந்த பெண்ணுக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறுதான் தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை கடந்து இதிலே சில விடயங்கள் மறைக்கப்படுகின்றதோ அல்லது இதற்கான நீதி கிடைக்காமல் போய்விடுமோ என்று உயிரிழந்த பெண்ணின் சகோதரங்கள் மற்றும் உறவுகள் நினைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த பெண் உயிரிழந்த அந்த விபத்து சம்பவமானது ஒரு சாதாரண விபத்து சம்பவம் என்பதை தாண்டி மணலை ஏற்றி கொண்டு சென்ற அந்த உளவு இயந்திரம் சட்டவிரோதமான முறையில் மணலை ஏற்றி சென்ற நிலையில் போலீசாருக்கு பயந்து வேகமாக சென்றதாகவும் கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அந்த உளவு இயந்திரம் அப்படியே மணலுடன் நிற்காமல் அந்த மணலை பறித்து விட்டு, அதாவது அந்த பெட்டியில் இருந்து அந்த மணலை வெளியேற்றி விட்டு அந்த பெட்டியையும் கழுவி விட்டு உளவு இயந்திரம் இவ்வாறு விபத்தை ஏற்படுத்திய நிலையிலே கொஞ்சம் தள்ளி அந்த உளவு இயந்திரம் நின்றதாக பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் இதிலே ஒரு விடயம் மறைக்கப்படுகின்றது. மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற போது இந்த விபத்து இடம்பெறவில்லை. அதனை தாண்டி மணல் ஏற்றாமல் சென்ற உளவு இயந்திரம் தான் மோதியதாக இந்த விபத்தை ஒரு சாதாரண ஒரு விபத்தாக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்கிற சந்தேகம் உறவினர்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விபத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பாக 2 உளவு இயந்திரங்கள் மணலை ஏற்றிக்கொண்டு அந்த பகுதியால் சென்று கொண்டிருக்கின்றது. அதன் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி சென்ற ஒரு உளவு இயந்திரம் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. போலீசார் அவர்களை தேடி வருகின்றார்கள் என்று அறிந்ததன் பின்னர் அவர்கள் வேகமாக அந்த உளவு இயந்திரத்தை செலுத்திய நிலையில் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாகத்தான் தற்பொழுது வரை நம்பப்படுகின்றது. அது தொடர்பான செய்திகளும் அப்படித்தான் கூறுகின்றன. அப்படி இருக்கின்ற போது இதனை ஒரு சாதாரண விபத்தாக கருத முடியுமா? ஒரு சட்டவிரோதமான முறையிலே ஒரு தொழிலை செய்கின்ற ஒருவர் வேண்டுமென்றே அதிவேகமாக தனது வாகனத்தை செலுத்தி ஒரு விபத்தை ஏற்படுத்துகின்ற போது அவருக்கு அதிகப்படியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். போலீசார் சரியான முறையிலே மன்றில் இந்த விடயங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும். மாறாக எந்தவித செல்வாக்கையும் பயன்படுத்தி
இதை ஒரு சாதாரண விபத்தாக மட்டுமே காண்பித்து அந்த நபரை 14 நாட்களுக்கு பின்னர் செல்வதற்கு போலீசார் சரியான ஆதாரங்களை முன்வைக்காமல் செயற்படலாமோ என்கின்ற சந்தேகமும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. அவர்களிடம் பேசிய போதுதான் இந்த விடயங்களை நேற்றைய தினம் கேட்கக்கூடிய வகையில் இருந்தது. எனவே இப்படியான நிலையில் மணல் ஏற்றுவர்களுக்கு எப்படியுமே போலீசாருடன் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதனை தாண்டி அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பல அரசியல்வாதிகள் தங்களது பணத்தை கொடுத்து உளவு இயந்திரத்தை வாங்கி கொடுத்து, தங்களது பணத்தை கொடுத்து டிப்பர்களை வாங்கி கொடுத்து, அதற்கான அனுமதிகளை இவர்களே தங்களை செல்வாக்கை பயன்படுத்தி பெற்றுக் கொடுத்து விட்டு அவர்களும் பார்ட்னர்ஷிப்பாக அந்த மணல் கொள்ளையர்களுடன் செயற்படுகின்ற போக்கையும் அண்மை காலத்தில் காணக்கூடிய வகையில் இருந்தது. எனவே அப்படி இருக்கின்ற போது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அரசியல்வாதிகளும் போலீசாரும் முனைந்து இந்த அசம்பாவிதத்தை ஒரு சாதாரண விபத்தாக மாற்றக்கூடும். எனவே இது தொடர்பாக சரியான முறையில் போலீசார் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது வேண்டுகோளாக இருக்கின்றது. அதனை தாண்டி இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையையும் குடும்பத்தினர் எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.